ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் பப்ளிக்காக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், அந்த ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஸ்பீச்ன்றதே இல்லாமல் போயிடுச்சுங்க. வாயை திறந்து பேசுகிறதுக்கே ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ரோஸ் பிரதர்ஸ்க்கும் ஒரு டிவிக்கே ஒரு ஃபேனுக்கும் ஒரு ஃபைட் போச்சு இல்லையா, ஆர்கியூமெண்ட் போச்சு இல்லையா. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் போனனால அந்த டிவிக்கே அவங்க ஃபேன் இருக்கார் இல்லையா, அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், ரோஸ் பிரதர்ஸு தப்பாக என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த இடத்துல அவர் இட்லி கடை படத்துக்கு ரிவ்யூ மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்கு இவங்க 2 பேர் விஜய் அண்ணா வச்சு திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்? விஷயம் ஆறிக்கிட்டு இருக்கிறப்போ எதுக்கு இப்படி திருப்பி எல்லோரும் மிஸ்கைட் பண்ணணும்? ஸோ அதுக்கு எதிர்த்து இவர் பேச வந்தார்னா இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இவரை அரெஸ்ட் பண்ணிங்க, ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு தான் இப்போ கொஸ்டின் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க மக்களே. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில்